ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அண்டோம். அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஃபார் ஈச் லூப்போட எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். ஏன் இதுக்கு நான் எக்ஸாம்பிள் 2 கொடுக்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலராக இந்த எக்ஸாம்பிள் 2 நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 2க்கு வந்து நான் வந்து அசோசியேட்டிவ் அரேவை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட டைமை கன்சியூம் பண்ணுறதுக்கு நான் மேலே வந்து காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த அரேவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த அரேக்கு வந்து நான் நேம்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நேம் ஓகே. இப்போது இந்த இடத்துல நான் என்னுடைய அசோசியேட்டிவ் அரேவை வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக இங்கே எழுத போகிறோம். ஜஸ்ட் நான் சிங்கிள் கோட்ஸ் போட்டு 5001. ஸோ இப்போ எனக்கு 5001 அப்படின்ற இந்த இடத்துல எனக்கு ஆண்டோன் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் இதை கால் பண்ணனா எனக்கு ஆண்டோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் ஆல்ரெடியே இந்த அரேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில். உங்களுக்கு அரேஸ் பற்றி இல்லை இப்போ இந்த அசோசியேட்டிவ் அரேவை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இருக்க வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் 5002 இதில் வந்து மிஸ்டர் அரவிந்த் இருக்காரு. அண்ட் 5003 வந்து தினேஷ். ஓகே, ஜஸ்ட் இதை எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ரோல் நம்பர் வந்து 5001. ஸோ ஆண்டோ 5002 அப்படின்ற ரோல் நம்பர் வந்து அரவிந்துக்கு உடையது. அண்ட் 5003 உடைய ரோல் நம்பருக்கு சொந்தக்காரர் வந்து மிஸ்டர் தினேஷ். ஸோ ஓகே, ஜஸ்ட் இதை வந்து ரோல் நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து நேம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம காலேஜ் ஸ்கூல்ஸில் இருக்க மாதிரி தான். ஓகே, ஸோ இது அசோசியேட்டிவ் அரே. இப்போ இங்கே வந்து நம்ம ஃபார் ஈச் லூப்பை ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டைப். இந்த இடத்துல என்னோட நேமை கால் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய அரே இது நேம். ஸோ இங்கே நேம்ஸ் ஆஸ். ஸோ ஒரு வாட்டியும் லூப் ஆகும்போது டெம்பரவரியாக நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படும். ஏன்னா ஒரு வாட்டி லூப் ஆகும்போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லூப்பில் நம்மளோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னுடைய டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் தான் என்னால் அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்க முடியும் யூசர்ஸ்க்கு. ஸோ அதுக்காக சிம்பிள் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மால் சேஞ்சஸ். ஸோ இதுக்கு இந்த ஆஸ்க்கு அப்புறம் இப்போ இதில் நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குது. இது ஒன்று, அதாவது என்னுடைய இந்த பொசிஷன் ஒன்று, என்னுடைய இந்த வேல்யூ ஒன்று. எனக்கு இந்த ஃபார் ஈச் லூப்பில் இந்த பொசிஷனையும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும், இந்த பொசிஷனையும் நான் இந்த ஃபார் ஈச் லூப்பில் யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த நேமையும் என்னுடைய இந்த ஃபார் ஈச் லூப்பில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த ஆஸ்க் அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரோல் நம்பர் அப்படின்னு போட்டுறேன். ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு ஈக்குவல் ஆரோ, இதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு $, என்னுடைய நேம் அண்ட் க்ளோஸ். ஸோ இங்கே மேலே இருக்க இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னுடைய அரே நேம் அண்ட் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து நார்மல் அரே. எனக்கு வந்து இதுக்கு உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த இடத்துல வந்து நான் வந்து அசோசியேட்டிவ் அரே யூஸ் பண்ணுறேன். அதே டைமில் எனக்கு அதோடைய பொசிஷனும் எனக்கு தேவைப்படுது. அதோடைய பொசிஷனையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு டைப்பை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தட் என்னுடைய ரோல் நம்பரும் எனக்கு கிடைக்கும், என்னுடைய நேமும் எனக்கு கிடைக்கும். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஃபார் ஈச் லூப் உடைய சின்டெக்ஸ் இது. ஃபார் ஈச் லூப் இப்படி வரும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வரும், அதுக்குள்ளே நம்மளுடைய அந்த கண்டிஷன் வரும், அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதை டிசைன் பண்ணாங்க, அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க, நம்ம இதில் ஆர்கியூ பண்ணவே முடியாது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து லூப். ஸோ இப்போ நம்மளுக்கு மூணு வாட்டி லூப் ஆக போகுது, ஏன்னா இங்கே 3 நேம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் இங்கே இதை எக்கோ பண்ணுறேன் ஜஸ்ட் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. நான் என்ன பண்ணிக்கிறேன், ரோல் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல என்னுடைய அந்த வேரியபிள் ரோல் நம்பர் வேரியபிளை ஜஸ்ட் நான் கால் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அப்படியே போட்டுக்கிறேன் என்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் சும்மா ஜஸ்ட் நான் ஒரு ஏரோ மார்க் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது, நான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றத தான் போடுறேன். இது வந்து பெருசாக எந்த ஒரு கோடும் இப்போ இந்த இடத்துல பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு நார்மல் கேரக்டர் மாதிரி தான், ஸ்ட்ரிங்கு தான் இது, அவ்வளோதான். அண்ட் ஸ்பேஸ் என்னுடைய நேம் கோலன் என்னுடைய அந்த நேம் வேரியபிளை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அண்ட் செமிகோலன், எண்ட் ஆஃப் த லைன்.
இப்போ என்னோடய ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் ஈச் லூப் இங்கே ரெடியாக இருக்கும். என்னுடைய ரோல் நம்பர் 5001 ஆண்டோன் ஸ்டோராக இருக்கும். ஜஸ்ட் நான் இங்கே வந்து ஒரு பியர் டேக் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ தட் என்னுடைய நெக்ஸ்ட் லைனில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். சேவ். ஓகே, ஸோ ரோல் நம்பர் 5001 நேம் வந்து ஆண்டோன் இருக்குது. ரோல் நம்பர் 5002 நேம் வந்து அரவிந்தன் இருக்குது. 5003 நேம் வந்து தினேஷன் இருக்குது. ஓகே, ஸோ சிம்பிள். இந்த ஃபார் ஈச் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம அரேஸில் இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கிளியராக சூப்பராக எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போது ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த வெப் அப்ளிகேஷனுக்கு இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபார் ஈச் லூப்பை வந்து நான் வந்து கிளியராக 2 எக்ஸாம்பிளோட இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியலன்னா இன்னொரு வாட்டி இதை போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியுற வரைக்கும் அண்ட் ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள்.